ஆ ம் அப்படியே வந்துடு. வாங்கிட்டியா? கட்டு. எதுக்கு இது? இது எதுக்குன்னா சொல்கிறேன். உன்ன காட்டுமா ஆஃபீஸ் அதுக்கு எதுக்குடா இந்த பாட்டு பாடுறேன்? இதுதான் பாடுவாங்க. The next day. வந்து மார்க்கெட்டில் போயிட்டு பிரியாணி இலலாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். அது எதுக்குன்னு நான் சொல்கிறேன்னு சொன்னேன். ஆக்சுவலி அது எதுக்குன்னா பார்க்குற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பார்த்துருப்பீங்க. லைக் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப் இது எல்லாத்துலேயுமே வந்து மாதிரி யூனிவர்ஸ் என்னது சம்திங் யூனிவர்ஸ் கேட் ஓப்பன் ஆகுது, லைன் கேட் ஓப்பன் ஆகுது, அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. நமக்கு பிடிச்ச விஷஸ் 8 எழுதி போட்டுட்டு அந்த பிரியாணி இலையை வந்து எரிச்சிடணுமா. எரிச்சா வந்து அது அடுத்த வருஷத்துக்குலாம் நடக்கும் அப்படின்றது ஒரு பரிகாரம் மாதிரி சம்திங் சொல்கிறாங்க. ஸோ அது வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நாங்கள் 2 பேருமே இது வரைக்கும் ட்ரை பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம். ட்ரை பண்ணிவிட்டு இது என்ன அப்படின்றத நான் வந்து அப்புறம் சொல்கிறேன். A few moments later. ஒரு இலையில 8 எழுதணும். அந்த 8ல தான் ஏன்னா 8க்கு ஏதோ வந்து 8மே அதே எழுதுன்றாரு. 8மே அதே எழுது. அதெல்லாம் வேணாம். எனக்கு 5 லட்சம் கிடைச்சிச்சு இந்த வருஷம். நான் நினைச்ச மாரி எனக்கு இந்த 5 லட்சம் எனக்கு இந்த வருஷம் கிடைச்சிச்சு. 2வது தங்கிலீஷ்ல எழுதுங்க. அப்புறம் இல்ல நான் அதான் சொல்றேன். இது நான் ஆல்ரெடி பண்ணிருக்கேன் இந்த விஷயத்தை. அதனாலதான் அவட்ட சொல்றேன். அதாவது நீ கிரியேட் பண்ணிக்கணும். ஒரு விஷயம் நடந்துருச்சுன்றது கிரியேட் பண்ணி நடந்து அதபடி தான் எழுதணும். அப்படிதான். நீ ஊர்ல 1 கோடியோ மெயின் நமக்கு பொருளா இருக்கலாம். நான் ஆரோக்கியமா அதுதான் சொல்ல வரேன். ஆரோக்கியம் மொத்தம் 8 வேண்டுதல் முக்கியம். 8 இலை ஒரு வேண்டுதலா எப்பவுமே நாங்க நலமுடன் வாழ்கிறோம். இந்த மாதிரி ஒரு 5 எந்த வேண்டுதல் இருக்கோ, நீ என்னன்னு ஒரு தொழில் துறையில இருக்கா, தொழில் துறையில நான் நல்ல சிறந்த விளங்கி கொண்டிருக்கிறது, எனக்கு பிரபஞ்சம் ஆசை கிடைத்தது, மெயின் இந்த விஷயங்கள் அப்படிலாம் இதுல சும்மா சொல்றேன். என்னன்னு சொல்லு அவங்க கிட்ட. வெல்கம் டு ஏவி ஸ்கோர் சொல்லுங்க. வெல்கம் டு ஏவி ஸ்கோர். ஓகே போதும் நாங்கள் பின்னாடி மேட்ச் பண்ணிக்கோம். இன்னைக்கு நான் காப்பி அடிக்கிறேன். யாரெல்லாம் இதை பண்ணீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இவன் பேக் மாதிரி முழிப்பாங்க கேமரா ஆன் பண்ணாது. எட்டு நாங்கள் வந்து எங்களோட 8 ஆசைகள் வந்து எழுத போகிறோம். காத்து இல்லைன்னா விட எல்லாம் எழுதி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக இது பண்ணும்போது கொளுத்திக்கலாம். அது நல்லா தான் இருக்கும். பார்க்கலாம். ஏதோ நம்பர்லாம் எழுதிருக்காப்ல. எதுல? 888. ஏன்னா அதுதான் இது 8 நான் சொன்னல 8 ஆசைன்னு. அது சம்திங் ஏதோ 8 லைன் கேட் ஏதோ சொன்னாங்க. சோ 8 ஆசை எழுதலாம். இன்னைக்கு இந்த 8ல தான் இந்த இது இருக்கு. 8 அதனால தான் 8 மணி சொல்றாங்க. 8ல தான் இன்னைக்கு. அதுதான் 888. நாங்கள் வந்து எங்கள் பேர், எங்கள் வீட்டு அட்ரஸ் எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்கோம். அப்போ தான் இன்றைக்கி நாங்கள் எழுதுகிறோம். இதே நடந்துச்சுன்னா அடுத்த வருஷம் சொல்கிறோம். இல்லை இந்த 8 எழுதுறதுல எவ்வளோ பழிக்குதுன்னு இதே ஆகஸ்ட் 8 இன்னைக்கு. அடுத்த ஆகஸ்ட் 7க்குள்ளே சொல்கிறோம் என்னென்ன பழிச்சிருக்குன்னு இந்த வீடியோ அப்படியே எடுத்து அங்கே போட்டு நாங்கள் சொல்லுவோம். பிஃபோர் ஆஃப்டர் இந்த அக்காவையும் கூட்டிகிட்டு வந்து. ஓகே அப்போ தான் நமக்கு தெரியும். இவனோட ஒரு ஆசை நான் எழுத விட்டேன். ஒரு செமஸ்டரில் 10 மார்க் விட்டு வந்துட்டான். எப்படியா செமஸ்டரில் பாஸ் ஆகிருந்தேன் இந்த வருஷத்தை எழுது. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. வேண்டா அதில் சொல்லலாமா? சொல்லலாம். ஏன் சொல்லாமல்? ஆமாம்
ஆமாம் விட்டு வந்துட்டேன். ஐயோ நீ இவன் என் பேச்சு கேட்காம போய் தான் விட்டு வந்தான். அது நீ எழுதிடு. என்னது என் பேச்சு கேட்காம போய் விட்டு ஆஹா வந்தான்? நீ நானும் அதோ அது நாங்கள் முடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு இல்லை. நான் எழுதிடுறேன். இந்த அரியர் வைக்காம அரியரே இல்லாமல் கிளியர் பண்ணிட்டான். யாரேடும் தோக்கா வீரன். இதில் கை விட்டு விளையாடுவியாடா நீ? ஏய் அது எரியாதாடா? எங்கே ஏற்றிட்டு வர? ஏய் எனக்கு பயம். ஆனால் நிறைய பேர் விட்டு நான் பார்த்துருக்கேன். ட்ரை பண்ணு. அது ஒன்றும் ஆகாது. நீ அப்படியே கையை வச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்படி இப்படி போயிடுறாங்க. எனக்கு சுட்டுச்சு எனக்கு. துண்டு அப்படியே நிப்பாட்டுங்க. அங்கே நிப்பாடக்கூடாது, நடுவில் நிப்பாடணும். நடுவுலையா? அடே நித்தனை பாருங்கக்கா பார்க்கல. ஸ்லோவாவா ஸ்லோவாவா. உங்களுக்கு எழுதியாச்சு. அது கிளியர் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக ஒரு சின்ன சின்ன எழுத்தாக எழுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இலைக்குள்ளே எழுதி முடியும். அது இலையில அவ்வளோவா எழுதாதுக்கா, விட்டு விட்டு எழுதும். ஆனால் பார்த்து மெதுவாக எழுதுங்க, கிழிஞ்சிராம. 8 எழுதணும்க்கா. பார்த்தீங்கன்னா இதுக்கே பிட் அடிக்குது. இதான்டா சிம்பிளான வேண்டுதல். ஓகே அப்படிலாம் இல்லை. அவன் வீடியோலே காமிச்சிருக்கானுங்க. எனது அம்மா அப்பா நல்ல முடன் இப்படி கொஞ்சம் மனசாட்சியோட கேட்கணும். ஏய் நான் ஆரோக்கியமுடன் வாழ்கிறேன், என் குடும்பமே ஆரோக்கியமுடன் வாழ்கிறது அப்படி எழுதுங்க. எல்லாரும் ஆரோக்கியமா இருப்பாங்களே. நாங்கள் ஆரோக்கியமுடன் வாழ்கிறோம். அப்படி எழுதுங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் எழுதுங்க மாமா. நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும். ஆரோக்கியமுடன் வாழ்கிறேன். வாழ்கின்றோம். வாழ்கின்றோம். எல்லாரும் நல்லா இருக்கணும்லடா. டைம் போடுறா. 2 நிமிஷம் தான் இருக்குடா. 2 நிமிஷம் தான் இருக்கு. இல்ல இல்ல அதெல்லாம் 8 மணில இருந்து நீ பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் வரைக்கும் டைம் இருக்கு. 8 ஆனா எழுதணும்ல. அவன பத்தி நான் வெள்ளை பேப்பர் எழுதுறதே பெரிய விஷயம். ஸ்கூல் ஸ்டூடண்ட் மாதிரி ரெடியா உட்கார்ந்துட்டேன். ஆமாம் ரெடியாக உட்காந்துட்டேன். 8 மணிக்கு கரெக்டாக எழுத போகிறோம். கரெக்டாக ஐயோ ஒரு நிமிஷம் தாங்க இருக்குது. கீழே டைமிங் போடும். நம்ம எல்லாமே எழுதிட்டு இதில் போட்டு எரிக்கலாம். பொறுமையா எழுது. 8:15 வரைக்கும் டைம் இருக்கு. பொறுமையா நிதானமா எழுது. 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணணுமா? 8 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் சொல்றேன் கரெக்டா. ஏய் பைத்தியம். கொஞ்சம் பெரிய ஏரியா இருக்கு. எங்க நீங்க எத்தனை எழுதுறது 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணு. ஆமா கரெக்டா 8 மணி நான் சொல்றேன். 8 மணி ஆச்சா? இல்ல ஒரு நிமிஷம் வச்சு எழுது. இலைய திருப்பி எழுது. ஏய் அப்படியா? ஓகே இந்தியா அப்போ என் பேர் தப்பாக இருப்பேன். இப்படிதான் எழுது. கடவுள் திருப்பி பார்த்து போற அதெல்லாம். கலைஞரா சிரிச்சுக்கிறான். நானும் அப்படிதான் இருக்கேன். கவலைப்படாத. அது ஒரு 10 நாள் பின்னாடி எழுதிக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்படி மேல இருந்து எழுது. ஒரு கண்டினியூ வாசகம் எழுதலாம். எப்படியோ எழுதுடா. கீழ வரைக்கும் சின்ன மெல்லிசா இப்படியே நான் எழுப்புறேன். டிசைனாக வச்சுருக்கோம். 8 எழுதுங்க பாலாம். எழுதுறோம். ஹெல்ப் பண்ணாரு கொடுக்கவாடி. அச்சோ பண்ணி மாதிரி சொல்லு. எப்பறா நான் இப்பதான் எழுதுறேன். எப்பறா கையில வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வீடியோ லைக் நிறைய போடுங்க. இவன் பெண் எழுதுதுப்பா எனக்கு மட்டும். எழுதுற வரைக்கும் எழுதுங்க. விட்டு விட்டு இதெல்லாம் படிக்க தெரியும். சரிம்மா. விஷ்ணு பெண்ணு கூட இப்போ எழுதி ஒழுங்கா. இதுதான்டா 4 5 நான் 5 எழுதிட்டேன். இன்னும் 3 தான் எழுதணும். எழுத என்ன தப்புன்னு. ஐயோ என்ன 7 தான் இருக்கு. எல யாருன்னா கண்டுக்கிறானுங்களா பாரு. அவனுக்கு காரியத்தில் கரெக்டாக இருக்கானுங்கடா எல்லாம். இலைய காண சொல்றீங்க. என்ன ஆச்சு? சொல்லுங்க. என்ன 7 தான் இருக்கு. 5 6 7 அதுதான் நானும் சொல்றேன். மடிக்கல பாரு. பேக் விட்டு சரி சரி 1 தான் எழுதணும். தப்புன்னு எழுது தப்புன்னு எழுது. ஏய் நான் எழுதி முடிச்சிட்டேன்ப்பா. ஐயோ லாஸ்ட் ஒன்னுடா. அது கொளுத்து. சரி ஆனால் நல்லா இருக்கும். நம்பவே நம்பாதீங்க. ஒரு பெண்ணு கேட்டு அவன் கொடுக்கல.
ஏய் நான் எழுதினுங்க நானுன்றேன் நான் போட்டு கும்பிடுமா எழுதவே இல்லை 8க்குள்ள எழுதணும் நான் வேற சுயநல உலகம் தான். அப்படிதான் ஒன்றும் இல்லை. நீங்கள் எட்டையார் கூட எழுதணும், எழுதி வச்சுட்டு முடிச்சேன் பாருங்க. அதில் பண்ணும்போது ஒவ்வொரு இலையும் வந்து படிச்சுட்டு அதை எரிச்சிட்டு யூனிவர்ஸ்க்கு நன்றி தேங்க்ஸ் அதை சொல்லிட்டு பண்ணணும். ஐயோ. படிச்சிருக்கணுமா? சரியா? ஏன்னா உனக்கு கிடைச்சதா நீ யூனிவர்சிட்டி நன்றி சொல்ற. ஏன்னா இந்த ஏய் மனசுக்குள்ள படிச்சு தேங்க்ஸ் மனசுக்குள்ள சொல்லு. மனசுக்குள்ள படிச்சுட்டு. படிச்சிடலாம்ப்பா. வாங்கக்கா ஃபர்ஸ்ட் நான் படிக்கிறேன். ஏய் மனசுக்குள்ள வீடு படிக்காதடா. ஏய் இப்போ நான் ஃபர்ஸ்ட் நீ முடி. யார் ஃபர்ஸ்ட் முடிக்கிறா? நீ முடிக்கிறியா நான் முடிக்கவா? சூப்பரா எழுதிக்கிறேன். ஒரு மணி வச்சு போதுமா? போதும் போதுண்ணா. நான் வந்து எடுத்துட்டு வாங்க. ஐயோ நல்லா கிபு கிபுன்னு எரியுதே. அது உள்ள போடுறா லூசு. இல்லை அப்படியே ஏறி ஏறி ஐயோ எனக்கு பயம் இப்படி பண்றது. இப்படி பண்ணு. இந்த தலை கீழ நோக்கி. கை சுட்டுச்சுமா. ஏய் ஏன் இப்படி பண்ண? தற்குறி. ஊதாது ஊதாது. நிரூபிக்கிற பாரு நீ தற்குறின்னு. இன்னொரு எடுத்துட்டு வாங்க மாமா. நானா என்ன சார் இருக்கிறோம்? அம்மா என்ன சார்? அக்கா எரிக்கிங்கக்கா அப்படியே என் கூட சேர்ந்து. அப்புறம் ஒன்னது கன்ஃபியூஷன் இல்ல. கடவுள் கன்ஃபியூஸ் ஓகே இந்த டவுட். காவ மாட்டேன் இருக்கா? தம்பி. சுவா எரிப்போம் அப்ப. காவ மாட்டேன் ஏய் இருக்கா? நான் என்ன சொல்றேன் எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு தீப்பெட்டி போட்டு கொளுத்தி விட்டுறோம். அப்படியே கேப்ல பிடி. யார் சொன்னா? அண்ணாக்கா இருக்கிறாங்க பாரு எரி. சும்மா இருங்க. என்ன சொன்னீங்க? பயப்படாதீங்க. எனக்கு பயமே இது பண்ணக்கு. இங்க பாரு. எனக்கு இந்த சூடுனால பயம். கரெக்ட்டா நான் எழுதுனது இருந்துச்சு. என்ன பொண்ணை இப்படி பிடிக்கணும்ல? ஆமா. கை கொஞ்சம் மேல ஏறி வரும். தீ கொஞ்சம் மேல ஏறி வரும். அது கொஞ்சம் பிடிச்சுக்கோ. காட்டு. இது வரேன் இப்படி இதில் சொல்லிவிடு. உனக்கு ஒரு ஐடியா தரேன். அந்த அண்ணா ஏதோ எடுத்துட்டு வந்த கார்பார். இந்த அப்படி வச்சுக்கோ. என்ன வளர்த்துட்டு வந்தாரு? இரு இரு. இப்போ பொருத்தி வச்சுக்கோங்க. அம்மா எனக்கு பயமா இருக்கே. இது டெக்னிக் நல்லா இருக்குது. நல்ல ஐடியா. ஏய் கரெக்டா நான் எழுதுனது வரைக்கும் அறிஞ்சிருக்கு. நான் எரிச்சிட்டேனா நான் எல்லாத்தையும்? எல்லாமே அடிச்சிட்டியா? எரிச்சிட்டேன். அப்பவே என்ன நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிச்சிட்டு இருக்கிறீங்க? எரிக்க பயந்த நானே எரிச்சு முடிச்சிருக்கேன். இது என்ன ஒன்று வச்சிருக்கடி அது? அம்மா. மூடு. இதை என்ன பண்ணுங்க, நான் தண்ணியில் கலந்து கரைச்சி விட்டு ஆமாம் கரைச்சி உள்ள கூட ஊற்றிடுமா? கிட்ட வரைக்கும் இவன்ட்ட கரைச்சி ஊற்றணும் குடிக்கணுமா நீ இவனும் உங்கள் அப்பாவோட ஒரு ஆசீர்வாதம் ஆச்சு. அப்போ காலை ஊழுறேன் பாரு இப்போ போயிட்டு. கண்டிப்பாக கீழே விழணும். காசு வாங்கணும். காலை உழவே மாட்டேன். காசு கொடுக்கணும் உழுறவங்க. காசு கொடுக்கணும். காசு எவ்வளவு காசு கொடுக்கணும்? சரியா? என்ன நான் விழுந்தேன். அது எங்கே விழுந்த? அவ்வளவுதான். காலை தொட்டுக்கு முன்னாடி. அவ்வளவுதான். நம்ம முன்னாடி முடிச்சிட்டோம்ல. நம்ம மிஸ்டான். நம்ம நம்பர் டைம் இது மிஸ்டான். இது பண்ணுவானால 8க்கு மேலே வேணுமா? இப்போ எது இப்போ எழுதுறா? மொபைல் நம்பர் சும்மா 2 இருக்கு. மொபைல் நம்பர் எல்லாம் எழுது, இன்ஸ்டாகிராம் ஐடி எழுது. அவங்களுக்கு தெரியும். வேணாமா? ஃபாலோவர்ஸ் சரியா வரணும். கூடுறா 8 தானே எழுதணும். மொபைல் நம்பர் எழுத வச்சிருக்கேன். என்ன சார்? கடவுள் வீடு மாறி போயிட்டு ஃபோன் போட. நம்பர் தான் எழுத போறான். நான் ஃபோன் நம்பர். இது வச்சுக்கோ. இதெல்லாம் நான் சும்மா அந்த இதெல்லாம் எடுத்து அதிலே போடு. அதுல இது போட்டு திரும்ப ஏறி யூஸ்ணும். ஸோ மேலோட கையில் எடு. மேல அப்படியே கொஞ்சம். அதெல்லாம் வேணாம். ஓடணும். எதிட்டோம். சூப்பர். ஆமாம் நான் ஒட்டிச்சு. அது கீழே இருக்கிறதெல்லாம் எடுத்து போடுங்க. அதுதான் கையில் எடுக்க முடிஞ்சதுனாலும் எடுத்து. இதை எடுத்து இதை வச்சுக்கடா. அக்கா வச்சுக்கோக்கா. விபூதி எடுத்து வைங்கக்கா. நடக்கணும்னு வைங்கக்கா. எனக்கு வச்சு விடுறா. அது பூரா வெள்ளை சாம்பலா இருக்கு. உங்களுக்கு பூரா கருப்பு கலர்ல இருக்கு. காட்டுங்க. ஏய் ஒரே மாதிரி தான் இருக்கு. வைங்கக்கா வச்சு நல்ல விடுறா. புத்தி கொடுங்க கடவுளே. மாமா இன்னும் தேய்ச்சி இல்லாமா? ஏய் எங்க அப்பா அவள் தான். நீ கூட போயிடு. என்ன வேணும் எனக்கு இப்போன்னு சொல்லுவாரு. இது கரைக்கணும்ல. இப்ப தண்ணி ஊற்றி கரைக்கலாம். ஐயோ முதல்ல வேண்டிக்கோங்க.
அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். அப்படியே எடுத்துட்டு போய் கரைச்சிருங்க போங்க. வா செவ்வாய்க்கிழமை போய் பார்த்தா நான் எங்கள் அப்பா கல்விலேருந்தே ஆசீர்வாதம் சரி சரி நல்லா இரு நல்லா இரு நோய் நொடி தான் நல்லா இரு சொல்லிடுறேன். ஓகே, இது நாங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து 3 பேரும் வந்து பக்காவாக எழுதிட்டோம். ஆமாம். அடுத்த வருஷம் நடக்குதா இல்லையான்னு நான் போய் காட்டுறேன்.